Praise the Lord. நாலாவது கோட்பாட்டுக்குள்ளே நாம் கடந்து வருவோம். Let us continue with the final principle of finance that I will be teaching in this series. இந்த தொடர்ல உங்களோடு கூட நான் 4 பொருளாதார கோட்பாடுகளை கற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தேன். இதுவரை 3 கோட்பாடுகளை, உக்ரானத்துவம் என்ற கோட்பாடு, தசமபாகம் என்ற கோட்பாடு, கொடுத்தல் என்ற கோட்பாடு, இப்பொழுது 4வதாக விதைத்தல் என்ற கோட்பாடு. The principle of stewardship, the principle of tithing, the principle of sowing. What we are going to look at now, the earlier one that we saw, is the principle of giving. கொடுத்தலுக்கும் விதைத்தலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாஸ்டர்? What is the difference between giving and sowing? விதைத்தல் என்று நம்ம சொல்லும் பொழுது we only sow in good grounds. Giving, we also give to the poor, and they need not necessarily be a good ground. தேவை இருக்கிற மக்களுக்கு, தேவை இருக்கிற ஊழியத்திற்கு, கஷ்டப்படுகிற தனிநபருக்கு நாம் கொடுக்கலாம். And some giving will be also sowing, but not all giving is necessarily sowing. விதைத்தல் என்பது it's like investment in God's kingdom. இது we expect returns. நல்ல நிலத்தை பார்த்து நாம் விதைக்க வேண்டும். தேவைகள் இருக்கும் பொழுது out of mercy, out of compassion, out of need that is there which needs to be addressed, நாம் அதை அடிப்படையாக வைத்து கொடுக்கலாம். Some giving may not necessarily have the kind of returns that we could possibly expect in sowing. நாம் விதைத்தல் என்ற காரியத்தை செய்கின்ற அளவிற்கு சில வேளைகளிலே நமக்கு கொடுத்தல் காரியத்தில் இருக்காது. When it comes to sowing, we must be very careful and ensure that it is something strategic. Amen. So அதை பார்க்க போகிறோம். இதில் பர்டிகுலரா நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறது 10 laws of harvest. Paul is using the analogy of agriculture. விவசாய ஓமையை பவுல் பயன்படுத்துகிறார் இந்த கொடுத்தல் காரியத்தை குறித்து பேசும் பொழுது. So we are just going to look at the sowing aspect. இந்த அனாலஜியை கொஞ்சம் நம்ம விரிவாக படிக்க போகிறோம். Using the laws of nature. இயற்கையாக விதைத்தல் என்ற இயற்கை கோட்பாடு, the natural law of harvest நம்ம யூஸ் பண்ணி ஸ்பிரிச்சுவலா அதை நாம் அப்ளை பண்ணி புரிந்து கொள்ள போகிறோம். So I'm going to speak about the natural laws of harvest and how that applies. சரியா? So அந்த காரியத்திற்கு போகிறதற்கு முன்னதாக நான் போன செஷன்ல எப்படி ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தின் தேவைகள், என்னுடைய பர்சனல் நீட்ஸ் ஊழியத்திற்கு வந்த பொழுது ட்ரஸ்ட் பண்ணுகிற ஒரு ஃபேஸ்ல ஆண்டவர் என்னை கொண்டு போனார். அதற்கு பிறகு ஆர்கனைசேஷன் நீட்ஸ் சந்திக்கிற விசுவாசத்திற்குள்ளே ஆண்டவர் என்னை கொண்டு போனார். இப்பொழுது கடவுளுடைய கிருபையினால நான் சாட்சியாக சொல்லுவேன். although I always have to keep my dependent attitude and my dependence on God for my need and my family needs and for the organization needs. என்னுடைய
தனிப்பட்ட குடும்பம், எனக்கு தனிப்பட்ட தேவைகள், என்னுடைய ஆர்கனைசேஷனுடைய ஊழியத்தினுடைய எனக்கு தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தை, அந்த ஸ்தாபனத்தை நடத்துவதற்கான தேவைகளுக்காக நான் ஆண்டவரை சார்ந்திருக்கணும், டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஆனால் அதுல நான் இப்பொழுது போராட வேண்டிய சூழ்நிலை இல்லை என்று நான் சாட்சியாக சொல்ல முடியும். இரண்டாவது, அதற்காக நான் ஸ்பிரிச்சுவல் மஸ்ஸில் டெவலப் பண்ண வேண்டும் என்ற ஒரு அந்த சிச்சுவேஷன் இல்லை. பிகாஸ் அந்த காரியத்தில் ஆண்டவரை ட்ரஸ்ட் பண்ணுகிறதுல பழகி அதில் ஒரு ஃபேத்தை டெவலப் பண்ணி இருக்கிறபடினாலே, அடுத்த ஃபைனல் செஷன்ல 3 kinds of faith, 3 விதமான விசுவாசம் என்று பேசும்பொழுது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்பொழுது சமீப காலமாக ஆண்டவர் என்னுடைய ஆர்கனைசேஷனுடைய நீட்ஸ்ங்கிறத விட தேவராஜ்யத்தின் நீட்ஸ் என்ற நிலைக்கு ஆண்டவர் கொண்டு போய், அதாவது யாரு செய்தாலும் பரவாயில்ல, நம்முடைய பெயர் வரணும்னு அவசியம் இல்லை, தேவராஜ்யம் விரிவடைகிறதா, யாரு நல்லா செய்கிறாங்க அவர்களோடு கூட இணைந்து அவர்களுக்கு எந்த விதத்தில் எம்பவர்மெண்ட் கொடுத்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் கட்ட முடியும் என்ற காரியத்திலே கவனம் செலுத்துகிறபடினாலே அந்த தேவைகளுக்காக நான் ஆண்டவரை ட்ரஸ்ட் பண்ணுகிறதான ஒரு ஃபேஸில் இருக்கிறேன் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஸோ அது நான் உங்களுக்கு போன செஷன்ல சொன்னேன். இன்னொரு ஆஸ்பெக்ட் சொல்றேன், இப்ப நல்லா கவனிங்க. என்னுடைய ஜேர்னியில் இது ப்ராபப்ளி ட்ரூ வித் மோஸ்ட் பீப்புள், இஃப் நாட் ஆல் பீப்புள். முதலாவது, ஒரு நபரை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு தரிசனவாதியாக அழைக்கப்பட்ட ஒருவருக்கு ஒரு ஸ்பெசிபிக் அசைன்மெண்ட்டை தேவன் ஒரு காலகட்டத்திலே ஒருத்தருக்கு கொடுத்து நடத்த போகிறார் என்றால், not everybody is called to lead a team or not everybody is necessarily a visionary. எல்லாரும் தரிசனவாதிகள் கிடையாது. எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு திட்டத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் கிடையாது. A good number of people will be just team players of a certain ministry, but from time to time God will call individuals with a specific assignment in the kingdom. தேவ ராஜ்யத்தில் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அழைப்பை கொடுத்து நடத்துவார். அப்பொழுது அந்த ஒரு எக்ஸிஸ்டிங் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணுகிற நபராக இருந்தால் அவர்கள் அந்த அழைப்புக்கு விட்டு கொடுத்து அவர்கள் அந்த தேவன் கொடுத்த திட்டத்தை செய்ய முனைய வேண்டும். லிசன் கேர்ஃபுல்லி. ஆண்டவர் உங்களுக்கென்ற ஒரு தரிசனத்தை கொடுக்கிறதற்கு முன்னதாக மற்றவர்கள் தரிசனத்திலே நீங்கள் எந்த அளவிற்கு உண்மையாய் இருந்தீர்கள் என்பதை பார்ப்பார். God will see how faithful you were in another man's vision before God entrusts you a vision for you to pursue and lead. So ஆகவே மற்ற ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணும் பொழுது அந்த ஆர்கனைசேஷன் ரிசோர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத ஆண்டவர் பார்ப்பார். I worked for an organization, or at least funded by that organization, called World Vision. ஒரு community development project. I was the team leader. அது எங்களுடைய சர்ச்சோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல வேர்ல்ட் விஷன் ப்ராஜெக்ட் ஒன்று கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் நடத்தினோம். அதில் நான் ப்ராஜெக்ட் மேனேஜர். ஸோ அதனுடைய ரிசோர்சஸ் என்னுடைய கரங்களிலே இருக்கும். நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிறேன் வித் ஸ்டாஃப் டீம் ஆஃப் 13. எப்போ? இட் வாஸ் வென் ஐ வாஸ் ஜஸ்ட் 23 years old. 22 வயசுலேயே, ஆக்சுவலாக 87லேயே டுவர்ட்ஸ் த எண்ட் நான் ஐ வாஸ் கிவன் அ டீம் ஆஃப் 13 people அண்ட் ரிசோர்சஸ். ஸோ மற்ற ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஒரு ஸ்டியூவர்டா, அது ஆண்டவருடைய ஸ்டியூவர்டா இருக்கிறதுக்கு முன்னதாக அல்லது அதன் கீழே இன்னொரு ஆர்கனைசேஷன்ல நான் ஸ்டாஃபா இருக்கிறேன், ஒரு பொறுப்பு கொடுக்குறேன். ஐ எம் a steward. I was a project manager of that project. So other people's resource எப்படி மேனேஜ் பண்றேங்கிறத ஆண்டவர் பார்த்தார்.
அதற்கு பிறகு ஹார்வெஸ்ட்ங்கிற ஆர்கனைசேஷனை ஆண்டவர் நடத்துவதற்கு. பட் ஆல்வேஸ் தேர் இஸ் தட் ஸ்டூவர்ட்ஷிப் ரோல் அண்டர் காட். பட் இப்பொழுது ஐ எம் லீடிங் அன் ஆர்கனைசேஷன். சரியா? அதற்கு பிறகு தேவன் பல மினிஸ்ட்ரிஸ்க்கு ஒரு சேனலாக இருப்பதற்கு ஆண்டவர், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 2005 floods in tsunami in Southeast Asia, சென்னையும் பாதிக்கப்பட்டது. அந்த சுனாமி டைம்ல நிறைய ரிலீஃப் ஒர்க் செய்வதற்கு ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் ஹெல்ப் பண்ணாங்க. பட் we were called to be the coordinating body for receiving relief resource from that organization to give to many organizations. லிட்டரலா ஒரு 20 ஆர்கனைசேஷனுக்கு நாங்கள் அந்த ரிசோர்ஸஸை கொடுத்து ப்ராஜெக்டை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். பாருங்க, ரிசோர்ஸ் ஆர்டர் எங்க கையில் கொடுக்கிறாரு, மற்ற ஆர்கனைசேஷனுக்கு, கவுண்டிங் அஸ் டு பி த ஸ்டூவர்ட் ஆஃப் தட் ரிசோர்ஸ். ஸோ ஆண்டவர் லேயர் பை லேயர் நம்மை கொண்டு போவார் என்பதற்கு போதுமான உதாரணங்களை கொடுக்கிறேன். காட் மஸ்ட் ட்ரஸ்ட் அஸ். கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவர்களை அநேகத்தின் அதிகாரியாக தேவன் வைப்பார். மற்றவர்கள் காரியத்தில் உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியத்தை ஒப்புவிப்பார். All these principles come into play when handling God's resources. எந்த ஒரு காலகட்டத்திலும் பணத்தின் மேல நம்முடைய மோகம் போய்விடக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் ரிசோர்ஸஸை நம்முடைய கைகளில் கொடுத்து தேவராஜ்யத்தின் காரியத்தை கொடுக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். கேயாசி பணத்தின் மேல ஆசைப்பட்டு தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடிய ப்ராஸ்பெக்டை அவன் இழந்து போனான். 1 ராஜாக்கள் எலியாவின் அற்புதங்கள், 2 ராஜாக்கள் எலிசாவின் அற்புதங்கள், 3 ராஜாக்கள். ஒருவேளை நமக்கு இருந்திருக்கக்கூடும் கேயாசி அவனுடைய அழைப்பை நிறைவேற்றி இருந்தால், எப்படி எலியாவுக்கு எலிசா இருந்தாரோ அதே போல எலிசாவுக்கு கேயாசி இருந்தார். ஆனால் அந்த நாகமானுடைய கிஃப்ட் மேல ஆசை வைத்து அந்த கிஃப்ட் மேல தன்னுடைய கவனத்தை செலுத்தினபடினாலே அழைப்பை இழந்தார். God will test you from time to time to see if you are going after any of these things. அழிந்து போகிற காரியத்தின் மேல நாட்டம் இருக்கிறதா என்பதை ஆண்டவர் சோதித்து பார்ப்பார். யூதாஸ் பணத்தின் மேல ஆசை வைத்து அழைப்பை பறிகொடுத்தான். ஆமென். Always I remember my late Bible school principal Dr. Neil Patterson's quote, and you will see me repeating this in many of my teachings. Probably I have mentioned this in this teaching itself earlier. Who am I except what God has made me? What can I do except what God has enabled me? And what do I have except what God has given me? என்கிட்ட இருக்கிறது தேவனாலே, என்னால் செய்ய முடிகிறது தேவனாலே. நான் யாராக இருக்கிறேன் என்றால் அது அவராலே. ஆமென். So keep that in mind. ஆமென். சரி, இப்பொழுது let us come into this fourth principle, the principle of sowing. விதைத்தல் என்ற கோட்பாடு. Keys to reaping in abundance. அமோக விளைச்சலை பார்க்கிறதற்கான, அனுபவிக்கிறதற்கான திறவுகோல். இப்பொழுது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். Turn your Bibles to 2 Corinthians chapter 9 verse 6 and 7. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். பின்னும் நான் சொல்லுகிறதாவது, this is Paul, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார்.
Whoever sows sparingly will also reap sparingly, and whoever sows generously will also reap generously. Each man should give what he has decided in his heart to give. In talking about giving our money, Paul used the metaphorical figure of sowing and reaping. This analogy is taken from agriculture. But he is not talking about a farmer and his farm. He is talking about the Christian and his giving to God and the kingdom of God. இங்கே பவுல் விவசாயி என்ற ஒரு காரியத்தை, விவசாயம் என்ற ஒரு காரியத்தை அவர் உதாரணமாக பயன்படுத்துகிறார். விதைப்பும் அறுப்பும் என்ற கோட்பாடை குறித்து பேசுகிறார். ஆனால் ஒரு விவசாயத்துல ஒரு விதையை கொண்டு போய் ஒரு நிலத்திலே விதைக்கிறோமே, அதை குறித்து அவர் பேசவில்லை. அவர் கொடுக்கிற காரியத்தை குறித்து பேசும் பொழுது அதை உதாரணமாக பயன்படுத்துகிறார். சோ இப்பொழுது இந்த வசனத்தை வைத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபுல் பைபிள்ல இருக்கிற sowing and reaping பிரின்சிபலை நாம் பார்க்க போகிறோம். I'm going to present to you 10 laws of harvest. அறுவடைக்கான 10 விதிகள். Certain basic principles of agriculture must be followed if you want to succeed in agriculture. விவசாயத்தில் நீங்கள் வெற்றியை காண வேண்டும் என்றால் சில அடிப்படை அடிகூறு கோட்பாடுகளை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும். The possibility of success exists, but achieving success depends upon your following the principles of laws of agriculture. பொதுவாக விதைக்கும் பொழுது விளைச்சல் என்ற காரியம் வரும், ரைட்டு. ஆனால் சில கோட்பாடுகளை கவனமாக நாம் கையாண்டால் சிறந்த வெற்றியை நாம் அனுபவிக்க முடியும். 10 கோட்பாடுகள். Laws of harvest. 10 laws of harvest. Law number 1. What you sow is what you reap. எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். நீங்கள் கோதுமை விதையை விதைத்து நீங்கள் அரிசியை அறுவடையாக பார்க்க முடியாது. நீங்கள் ஆப்பிள் சீடை விதைத்துவிட்டு நீங்கள் சப்போட்டா பழத்தை எதிர்பார்க்க கூடாது. Luke chapter 6 and verse 38. லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். Luke chapter 6 verse 38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Give and it shall be given. நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் அறுப்பீர்கள். If we want harvest of finances, you must sow finances. Whatever we sow, it is the same kind that we will reap. நிறைய உதாரணங்களை நான் இந்த 10 கோட்பாடுகளை குறித்து பேசும் பொழுது நான் உங்களுக்கு விளக்கிச் சொல்வேன். If you want more time, then you sow time to God. If you want more friendships, then you sow your friendship to others. If pastors want more people in church, then we should give people to the work of the Lord in other places. ஊழியர்களை நான் என்கிட்ட இருக்கிற ஊழியர்களை மற்ற ஊழியர்களுக்கு தேவை என்றால் நான் கொடுத்தேன் என்றால் தேவன் எனக்கும் ஆட்களை கொடுப்பார். நான் பொருளாதாரத்தை விதைத்தால் எனக்கு ஆண்டவர் பொருளாதாரத்தை
தருவார். எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். இன்வெஸ்டிங் இன் அவர் investing our money in lands, banks, shares or bonds is not sowing. Sowing is giving to God and for his kingdom purposes. The entire kingdom of God operates on the seed principle. God has designed the natural and the spiritual world to run on the seed principle. Unless a seed is sown, it has no power to reproduce. விதைக்கிற வரைக்கும் அது பலனை தராது. விதைத்த பிறகு அதனுடைய விளைச்சலை காண முடியும். நிறைய ஊழியங்கள்ல நான் விதைத்திருக்கிறேன். பொதுவா நான் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்று சொல்லும் பொழுது, ஊழியத்தில் தேவை என்று ஒன்று வரும் பொழுது ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பொதுவாக எனக்கு கொடுத்திருக்கிறதான கைடன்ஸ் என்னவென்றால், நமக்கே ஒரு நெருக்கமான ஒரு தேவை இருக்கும். அந்த நேரத்தில் ஜெபிக்க போகும்பொழுது ஆண்டவர் இந்த ஒரு தொகையை நீ இவர்களுக்கு இந்த ஊழியத்திற்கு கொடு என்று நடத்துவார். அண்ட் யூசுவலி when we do that, ஆண்டவர் அதை விதையாக எடுத்துக்கொண்டு விளைச்சலை கொடுக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். 30, 60, 100 மடங்கு என்று வேதம் சொல்லுகிறது. விதைத்தலை குறித்து பேசும் பொழுது பைபிள் டாக்ஸ் about 30-fold, 60-fold and 100-fold. இங்க பாருங்க, 30-foldங்கிறது 30% கிடையாது, 30 மடங்கு, 3000%. 60-foldங்கிறது 60% கிடையாது, 60 times 6000%. 100-foldங்கிறது 100% இன்க்ரீஸ் இல்லை, 100 times இன்க்ரீஸ். தட் இஸ் 10,000% இன்க்ரீஸ். குறைந்தபட்சம் 30 மடங்கு என்பதை நாம் பார்க்கலாம் பைபிள்ல. நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுப்போம். எந்த விதையை விதைக்கிறோமோ அந்த விதைக்கு ஏற்ற விளைச்சலைத்தான் நாம் பார்ப்போம். If you want to reap finances, you must sow finances. If you want to reap people, you must sow people. Amen. So laws of nature, இயற்கை விதிகளை வைத்து நான் சொல்லிக் கொடுக்கிறேன். எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். முதலாவது, what you sow is what you reap. Second principle, where you sow is where you reap. எங்கே விதைக்கிறீர்களோ அங்கே அறுப்பீர்கள். எங்கே விதைக்கிறீர்களோ அங்கே அறுப்பீர்கள். நல்ல ஒரு காரியத்தை கவனியுங்கள். இந்த லாஸ் ஆஃப் நேச்சருக்கும் இந்த கிவிங்க்கும் பல அந்த இயற்கை விதிகளை நம்ம இப்ப பார்க்கிறோம். அதை வைத்து நம்ம அப்ளை பண்ணலாம். பட் we must understand one more thing, that there is something called the motive of the heart. இருதயத்திலே இருக்கிற நம்முடைய மோட்டிவ், உள்ளான நோக்கம் என்ற ஒரு காரியம் இருக்கிறது. that also comes into play besides the natural law of harvest. ஆகவே இப்பொழுது நான் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது கவனமாக கேட்க வேண்டும். பல வருஷத்திற்கு முன்பாக, இது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்கும், ஜீசஸ் கால்ஸ் ஆபீஸ் பக்கத்துல தான் எங்களுடைய ஆபீஸ், எங்களுடைய சர்ச் அண்ட் ஆபீஸ். அப்ப ஜீசஸ் கால்ஸ்ல உள்ள சில ஸ்டாஃப் நம்முடைய சபைக்கு விசுவாசிகளாக வந்து கொண்டு இருக்கிற ஒரு வேளை. அப்பொழுது ஜீசஸ் கால்ஸ் மேகசின்ல பிளஸ் ஸ்பெஷல் ஃபிளையர்ஸ்ல ஜீசஸ் கால்ஸ் ஆபீஸ்ல பிரேயர் ரூம்ஸ், ஜெப அறைகள் கட்டுகிறதான ஒரு பிளான் ஒன்று பார்த்தேன். அதை குறித்து ஜீசஸ் கால்ஸ் ஸ்டாஃப் என்னிடத்திலே கொஞ்சம் பேர் பேசினார்கள். அப்பொழுது நம்முடைய சபையில only about 60-70 people, 60-70 பேர் தான் இருப்பார்கள். நான்
யோசித்தேன், அதை குறித்து ஜெபித்தேன். எனக்குள்ள வந்த ஒரு உணர்வு, அந்த ரூம் கட்டுறதற்கு 60,000 ரூபாய், நல்லா கவனிங்க, அந்த பிரேயர் ரூம் கட்டுவதற்கு 60,000 ரூபாய் என்று சொல்லப்பட்டது. சோ நான் சொன்னேன், நம்ம தனித்தனியாக சபையில் அறிவிப்பு கொடுத்தேன், விசுவாசிகளாக நம்ம தனித்தனியே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக வராது. 60,000ங்கிறது 20 years பேக் வாஸ் குவைட் a solid amount and especially for the size of our church. ஸோ அப்போ எங்களுக்கு மந்த்லி ஆஃபரிங்கே கிட்டத்தட்ட ஒரு 20,000-25,000 தான் வரும். ஸோ இட்ஸ் நாட் a small money when we say 60,000. பட் நம்ம என்ன சொன்னோம், எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம், ஒரு 2-3 months ஒரு 60,000 ரூபாய் நமக்கு சேகரித்தால் ஜீசஸ் கால்ஸில் போயிட்டு அந்த ப்ரேயர் ரூமுக்காக கொடுத்துருவோம். See, we never expected anything from them and we did not give to get something from them. And we got an appointment. 60,000 ரூபாய் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் we got an appointment. It was 2004 actually, 2004, just after the parliament election. We had an appointment with Dr. D.G.S. Dinakaran. Nanu, your wife, my daughter was 3-year-old girl. So we went and gave the check for 60,000 rupees for one prayer room to Dr. D.G.S. Dinakaran. First time I'm meeting him in person. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. had a good time. எலெக்ஷன் ரிசல்ட்ஸை குறித்து ஒரு குழந்தையை போல பரவசப்பட்டு பேசினார், எப்படி ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார் என்ற காரியத்தை. மன்மோகன் சிங் உடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆட்சி அப்பொழுதுதான் வருகிறது. சந்தோஷமா கொடுத்துட்டு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம வந்துட்டோம். ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 8 years later, for the first time, we are receiving a gift of 1 lakh for our ministry from Jesus Calls. Then after that, another 5 years later, we receive another contribution. அதுக்கப்புறம் இன்னொரு 2-3 years கழிச்சு we receive a very generous 5 lakh contribution for our North India mission. இங்க பாருங்க, எங்கே விதைக்கிறீர்களோ அங்கே அறுப்பீர்கள். ஆனால் கிடைக்குங்கிற அந்த ஒரு மோட்டிவ் இருக்கக்கூடாதுங்கிறத நான் அடிஷனலா உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். We never expected to receive offering from Jesus Calls for our mission work. And இதுவரைக்கும் ஒரு 4-5 times we have received. First 2-3 times it was a general contribution. Now they know that we are involved in North India mission work, and last 2 times they gave as a contribution for North India missions. Praise God. Amen. எங்கே விதைக்கிறோமோ அங்கே அறுப்போம். இரண்டாவது ஒரு எக்ஸாம்பிள். இது ஒரு 18 years ago, 18-17 years ago. அடுத்து நாங்க என்ன யோசிச்சோம்னா, ஜீசஸ் ரிடீம்ஸ் உடைய பிரேயர் மவுண்டன், அங்க பிரேயர் குரோட்டோ கட்டுவதற்கு அவங்க மேகசின்ல பார்த்தோம். 75,000 rupees to build a prayer grotto. ஒரு அந்த ஜெப அறை கட்டுவதற்கு, அந்த பிரேயர் ரூம் கட்டுவதற்கு ஜெபமலையில 75,000 என்று அவங்க மேகசின்ல பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் சபையில சொன்னேன், why don't we contribute as a church to Jesus Redeems prayer grotto? நம்ம எல்லாம் prayer mountain வாங்க போறது இல்லை, but a great idea to have a prayer mountain in India like prayer mountain in Korea. So ஒரு 75,000 rupees சேகரித்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நாங்க ஒரு ஸ்டாஃப் டீமா ஒரு 10 பேர் நாங்கள் போனோம் டு மீட் பிரதர் மோகன் சி லாசரஸ் இன் நாலுமாவடி. ஃபர்ஸ்ட் டைம் we are going there. அப்பெல்லாம் இந்த தேவனுடைய கூடாரம்லாம் கிடையாது, பழைய அந்த டென்ட், அந்த கூரை. ஸோ அப்பொழுது போயிட்டு அந்த கிஃப்டை கொடுத்துட்டு அண்ணங்கிட்ட ஜோ பண்ணிட்டு வந்துட்டோம். வெல், அதற்கு பிறகு ஒரு 10-12 வருஷம் ரியலி நோ மச் கான்டாக்ட். ஆனால் இப்போ சமீப நாட்களாக
எங்களுடைய வட இந்திய ஊழியத்தை ஜீசஸ் ரிடீம்ஸ் மிஷனரி சப்போர்ட்டும் சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அவர்கள் உற்சாகமாக கொடுத்து எங்களை ஊக்குவிக்கிறார்கள். வேர் யூ சோ இஸ் வேர் யூ ரீப். எங்கே விதைக்கிறீர்களோ அங்கே அறுப்பீர்கள். ஏசாயா 32:20. ஏசாயா 32:20. Isaiah 32 and verse 20. மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம். If you sow in many places, you will reap from many places. நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். The blessing of God will cover our entire life if we sow throughout all the areas of our life. Every day we are scheming to bless someone. Let it be like that. If we spend our days giving, we will also spend our days reaping. If giving is an infrequent event for us, then reaping will also be infrequent. If we give in only 1 or 2 areas, then we will reap in only 1 or 2 areas. The farmer who sows seed by all the streams on his land, not just the main river, will reap by all the streams, not just the main river. Amen. Hallelujah. நிறைய உதாரணங்களை கொடுத்துக்கொண்டே நான் போக முடியும். மணிப்பூர்ல பாஸ்டர் ஆலனுடைய வெட்டிங்காக நான் போயிருந்தேன். அப்பொழுது அவருடைய சபையில ஞாயிற்றுக்கிழமை செய்தி கொடுத்தேன். அப்பொழுது டிஸ்கவர் பண்ண இவர்களுடைய இனமாகிய குக்கி ட்ரைபும் அவர்களுடைய அந்த ட்ரைபோடு இணைந்த இன்னொரு ட்ரைபு சின் என்ற ட்ரைபும் கிட்டத்தட்ட சிமிலர் கல்ச்சர், வேர்ல்ட் வியூ, மைண்ட் செட் என்பதை புரிந்து கொண்டு சின் என்று சொன்ன உடனே எனக்கு பர்மாவில் சின் பீப்புள் குரூப் ஞாபகம் வந்தது. ஏன்னா என்னுடைய பைபிள் ஸ்கூல் கிளாஸ்மேட் வாஸ் சின். ஸோ அங்க நிறைய சின் பீப்புள் இருக்கிறாங்களே மியான்மர்ல, பக்கத்துல தானே மணிப்பூர் மியான்மருக்கு என்று சொல்லி அவங்களை சேலஞ்ச் பண்ணேன். why don't your church go on a mission trip to Myanmar and we will contribute so much money. Hallelujah. So மணிப்பூர் ஒரு சர்ச்சில் வந்து அவங்க மிஷன் செய்வதற்கு விதைத்தோம். இப்ப நிறைய சபைகள் மிஷனரி ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் மிஷன்ஸ் கன்வென்ஷனுக்கு போகும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற லீடிங் படி நாங்கள் ஒரு விதை விதைக்கிறோம். அந்த அவர்களுடைய மிஷன்ஸ்ல இந்த மிஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிற நிறைய சர்ச்சஸ் எல்லாம் ஆரம்பிக்கிற 2022 வருஷத்துல we were able to sow into 3 ministries a significant portion to give them a jump start. அப்படி விதைக்க ஆரம்பித்தோம். எங்களுடைய கட்டப்பட்ட சில சபைகளை சில புதிதாக ஆரம்பிக்கிற ஆர்கனைசேஷனுக்கு கொடுத்தோம். இப்ப என்ன தெரியுமா ஆச்சு? அவர்களுக்குள்ள ஒரு நெட்வொர்க் மாதிரி ஒன்று இருக்கிறது. அவர்கள் இணைந்து ஒரிசாவில் நீங்கள் ஒரு 1000 கிராமத்தை சந்திக்கிறதற்கு ஒரு 100 ஊழியர்களை பயிற்றுவித்து இந்த 100 ஊழியர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் இந்த தரிசனத்தில் உங்களோட கூட நிற்கிறோம் என்று சொல்லி அவர்கள் இந்த விதைக்கப்பட்ட சபைகள் இணைந்து, see we never expected that but they are beginning to sow into our ministry. எங்கே விதைக்கிறோமோ அங்கே அறுப்போம். Are you there? Amen. மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். Amen. Praise God. Let every ministry be blessed. Amen. Let the cattle and the donkey, மாடுகள் கழுதைகள் என்று நீங்க டிஃபரன்ஸ் பார்க்காதீங்க. Just let them gaze. Amen.
in your fields, and you sow, and you let them enjoy the blessing through your sowing. Amen. Isaiah says the person who sows beside all waters will be blessed. Amen. Paul says in 2 Corinthians 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, இங்க பாருங்க, எனக்கு பைபிள்ல பிடித்தமான வசனம் இது. God is able to make all grace abound to you, so that in all things at all times you may abound in every good work. This is possibly the biggest promise in the entire Bible. லாவிஷாக வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். All grace abound toward us, so that we will have all sufficiently in all things, so that we will have an abundance of every good work. Abundance for every good work. இங்க பாருங்க, இது எந்த கான்டெக்ஸ்ட்ல தெரியுமா? 2 கொரிந்தியர் 9:8ங்கிற வாக்குத்தத்தம். You will be very surprised in the context of giving. 2 Corinthians 2 கொரிந்தியர், in the elaborate promise, in the generous promise, in the biggest promise in the Bible. 2 கொரிந்தியர் 9:8, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த கான்டெக்ஸ்ட்ல வசனம் 6-7 பாருங்க. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் என்று 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். 9ஆம் வசனம். See, it is in the context of giving. 8ஆம் வசனத்துல மகதோனிய சபையினுடைய கொடுத்தலை குறித்து, 9ஆம் வசனத்திலே கொடுக்க வேண்டிய காரியத்தை கொரிந்து சபைக்கு போதிக்கிறதான அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் இந்த precious promise is there. The context is sowing generously. If you want to reap from many places, then sow in many places. எங்கே விதைக்கிறீர்களோ அங்கே அறுப்பீர்கள். முதலாவது, எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். Law number 3, மூன்றாவது விதி. The quality you sow is the quality you reap. எந்த தரத்தில் விதைக்கிறீர்களோ அந்த தரத்தில் தான் அறுப்பீர்கள். நீங்கள் பொன்னி விதையை விதைத்தால் பொன்னி அரிசி உங்களுக்கு வரும், இல்லையா? அந்த பிரியாணி அரிசி விதையை விதைத்தால் அந்த பிரியாணி அரிசி விளைச்சலாக வரும். The quality you sow is the quality you reap. எந்த தரத்தில் விதைக்கிறீர்களோ அந்த தரத்தில் தான் அறுப்பீர்கள். மல்கியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மலக்காய் chapter 1 and verse 8. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பி அல்ல என்கிறீர்கள். அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன் மேல் பிரியமாய் இருப்பானோ? உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது அந்த மல்கியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்துல மக்கள் காணிக்கை என்று சொல்லி கொண்டு வந்த காரியங்கள் மிகவும் கேவலமாக இருந்தது. When you offer blind animals in sacrifice, is that not evil? And when you offer those who are lame and those that are sick, is that not evil? Present that to your governor. Will he be pleased with you or show you favor, says the Lord of hosts. Malachi, the prophet, has been scrutinizing the offerings that the people are bringing to God. நம்முடைய படைப்பை, நம்முடைய தரத்தை, நம்முடைய விதைத்தலுடைய தரத்தை தேவன் பார்க்கிறார், தீர்க்கதரிசி பார்க்கிறார். மல்கியாவில, மார்க்கு சுவிசேஷத்துல நீங்கள் பார்க்கலாம், இயேசு அந்த விதவையினுடைய காணிக்கையை பார்த்தார். And he made a statement. Even Jesus investigated what people were giving at the temple. He brought teaching from what he saw. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல பேதுரு கொண்டு வந்த அல்லது அனனியா கொண்டு வந்த காணிக்கை பேதுரு அனலைஸ் பண்ணாரு, and he was judged, and we know the judgment was death.
மக்கள் கொண்டு வருகிற காணிக்கை, அந்த பலிகள் குருடும் நொண்டியுமான வியாதிப்பட்ட சில மிருகங்களை பலியாக கொண்டு வருகிறார்கள். அவர்கள் சில குறிப்பிட்ட பலியை செலுத்துவர் என்று உடன்படிக்கை பண்ணி, ஆனால் கொண்டு வரும் பொழுது வேறு ஒன்றை அல்லது சரியில்லாத ஒன்றை கொண்டு வருகிறார்கள். It is not good to offer God a shabby offering. Sometimes people think that God should be happy with what we give. நம்ம கொடுக்கிறோம், தர்மத்துக்கு கொடுக்கிறோம், கேள்வி கேட்க கூடாது என்று நினைக்கிறோம். God sees our heart. God sees our attitude. இவருங்க நீங்க காணிக்கை கொடுக்கிறதுங்கிறது ஒண்ணு, காணிக்கை ஆண்டவர் அக்செப்ட் பண்றாராங்கிறது இன்னொன்று. It's one thing to give offering, it's another thing to know if God has accepted your offering, your attitude. ஒன்று 13 பாருங்க. மல்கியா, இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். You also say, oh, what a weariness, and you sneer at it, says the Lord of hosts, and you bring the stolen, the lame, and the sick. Then you bring thus you bring an offering. Should I accept this from your hand, says the Lord? Sometimes காணிக்கை பையில காணிக்கை எண்ணும் பொழுது பார்க்கலாம், செல்லாத நோட்டு, கிழிஞ்ச நோட்டு, இதெல்லாம் அந்த உள்ள காணிக்கையை நம்ம எண்ணும் போது பார்த்தா தெரியும். இதெல்லாம் கசக்கி அப்படியே என்னமோ டென்ஷன்ல போட்ட மாதிரி இருக்கும். அதை நம்ம போட்டு உட்காந்து அயன் தான் பண்ணணும் அந்த காசை. அப்படி இருக்கும். I don't know with what attitude people give. In the book of Malachi, the worshippers are bringing offerings to God that are unacceptable. They are offering things they would rather get rid of, or things they don't need any longer. அதான் காணிக்கை போடும் பொழுது சர்ச்சில் இப்படி கை பாக்கெட்டையோ இப்படி இல்லை தட்டுறது, அல்லது பேக்கில் அப்படி தேடுறது, அல்லது இல்லை பர்ஸில் அப்படி சின்ன நோட்டை தேடுறது. when I see that, I really flip. இப்படிப்பட்ட ஆட்டிடியூடோட கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு, why don't you prepare an offering in an envelope and come prepared for church? Our offering must have vision, not blind. இங்க ஒரு blind animal கொண்டு வந்தாங்க. Our offerings need to have vision. தரிசனம் உள்ள காணிக்கை வேணும். Sick animals கொண்டு வந்தாங்க. Our offerings need to be healthy. ஆரோக்கியமான காணிக்கை, தரிசனம் உள்ள காணிக்கை. They were bringing animals that were weak. Our offerings need to be strong. நொண்டி வருகிற சில மிருகங்களை காணிக்கையாக போட்டுறலாம். Our offering must be able to walk. சொல்றது புரியுதா உங்களுக்கு? மல்கியாவில் உள்ள காரியத்தை பாருங்கள். In the book of Malachi, the worshippers brought animals for sacrifice which was blind, sick, weak and limping. எந்த தரத்திலே நீங்கள் விதைக்கிறீர்களோ அந்த தரத்திலே அறுப்பீர்கள். எங்கே விதைக்கிறீர்களோ அங்கே அறுப்பீர்கள். எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். Law number 4, 4வது விதி, the measure you sow is the measure you reap. எந்த அளவின்படி நீங்கள் விதைக்கிறீர்களோ அந்த அளவின்படி தான் நீங்கள், இங்க பாருங்க, எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். லூக்கா 6:38, Luke 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். For with the same measure that you use, it will be measured back to you. The measure of my giving will be the measure of my receiving or reaping. If I give an abundance of what I have, then I will receive an abundance of what God has. If I give a little of what I have, then I will only receive a little of what God has. The level of abundance to be measured.
The level of abundance that you receive will be the level of abundance that you stretch your hands to. மார்க் 12 அதிகாரம் 28 44 நீங்கள் வாசித்து பாருங்கள். மார்க் 12 28 44. Giving is not so much to do with amounts but rather with ratios. அதாவது எவ்வளவு கொடுக்கிறோங்கிறத பொறுத்து இல்ல, எவ்வளவு சதவிகிதம் கொடுக்கிறோம். The measure that you give, what percentage. மார்க் 12 அந்த விதவை கொடுத்த காணிக்கை சிறப்பான காணிக்கை என்று ஆண்டவர் சொன்னார். அமௌண்ட் இல்ல, ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்கிறதுனால ஜெனரஸ் என்று சொல்ல முடியாது, ஆனால் எந்த பெர்சன்டேஜ் கொடுக்கிறார்கள். She gave everything that she had, this old widow, and God commended that. எல்லாரும் சேம் அமௌண்ட் கொடுக்கணும்னு சபையில் அப்பீல் கொடுப்பாங்க தெரியுமா? That is not quite fair. இப்படி ஒரு நீட் இருக்குது, 1 லட்சம் கொடுக்கிற எத்தனை பேரு இல்ல. Everybody will have a different measure to give according to their income. Not equal amounts but equal sacrifice, yes. Unequal amounts but equal sacrifice, yes. We all cannot give the same amount, understandable, but all can sacrifice. The measure we sow is the measure we reap. If we give an abundance of what we have, then we will receive an abundance of what God has. If we give a little of what we have, then we will receive a little of what God has. The level of abundance to be measured out to me is in my own hands. ஆமென். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். Number 5, law number 5. The seed multiplies and brings increase. விதையானது பெருகும். No farmer on earth plants a seed and expects to just get one seed back for the effort. He anticipates a plant carrying at least 100 times or even 1,000 times what he put in. When we plant seed in God, we can be assured that he will give 30, 60, 100% increase. That is 3,000, 6,000 or 10,000% increase. The farmer always gets more than what he planted. We cannot outgive God. God always gives and gives back in bigger measure. Biblical principle, but our heart must be always tuned the right way. போட்டு கேட்டாரு, பேதுரு கிட்ட போட்டு கொடுத்தாரு. ஆண்டவர் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் கிடைக்காத பேதுரு பிறகு ஆழத்தில் தள்ளி கொண்டு வலையை போடு என்று சொல்லி திரளாய் மீன்களை பிடிக்க வைத்தார். கொடுக்கிற பேதுருவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். இப்படி பைபிள்ல ஆண்டவருக்கு கொடுத்ததுனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏராளம் எக்ஸாம்பிள்ல நீங்க பைபிள்ல பார்க்கலாம். The seed multiplies. They get more than what they have sown. Law number 6. Sow to your harvest, not from your harvest. இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபல். நல்லா தெளிவா இதை புரிந்து கொள்ள ட்ரை பண்ணுங்க. Sow to your harvest, not from your harvest. உங்கள் விளைச்சலிலிருந்து நீங்கள் விதைக்க வேண்டாம். உங்கள் விளைச்சலுக்காக விதையுங்கள். நான் சொல்றது புரியுதா? அதாவது உங்க விளைச்சலிலிருந்து நீங்கள் விதைக்கிறது அல்லது கொடுக்கிறது தசமபாகம். உங்கள் விளைச்சலிலிருந்து நீங்கள் கொடுக்கிறது தசமபாகம். That is based on your harvest. You give certain percentage to God to honor him. That is from the harvest you take certain things and give. But ஆனா நீங்க விளைச்சலுக்காக இப்ப இந்த முறை நீங்க 10 ஏக்கர்ல விதைச்சிங்க, அறுவடை வந்துச்சு. அந்த அறுவடையில இருக்கிற அதுல ஆண்டவருக்கு கொடுக்கிறது விளைச்சல் இருந்து கொடுக்கிறது. இப்ப அடுத்து நீங்க 100 ஏக்கர்ல விதைக்கணும்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த 100 ஏக்கருக்கான விதைகளை நீங்கள் எடுக்கணும். ஆமென். Not from the harvest, for the harvest. Sow to your harvest, not from your harvest. Amen. Tithing is from our harvest and sowing should always be to our harvest. If a farmer reaps 10 acres this year but next year wants to reap 100 acres, he obviously needs to sow more this year than he did last year. If he sows from his harvest another 10-acre field, no matter how much he prays, believes or confesses, his capacity to reap remains limited to what he has sown. If, however, he takes
enough seed from his last harvest to sow a 100-acre area, he will achieve his goal of reaping 100 acres. When we start giving according to the measure we expect to receive, we break through into a greater measure of harvesting. Laws of harvest. விதைத்தல் கோட்பாடு. ஏழாவது, law number 7. The seed must be planted in the ground. விதை விதைக்கப்பட வேண்டும் பூமியில். யோவான் 12:24, John 12:24. Most assuredly I say to you, unless a grain of wheat falls into the ground and dies, it remains alone. But if it dies, it produces much grain. யோவான் 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். The seed must be given away completely. It must be planted in the ground. There must be no strings attached. When a farmer plants a seed in the soil, he doesn't tie a piece of string around it or dig it up to see what's happening to it. Giving must be pure, otherwise it ceases to be sowing, and the harvest is therefore hampered. அதாவது கொடுத்தனே இதை பாருங்க, இவ்வளோ கொடுத்தனே மறுபடியும் இல்லை. விதைத்தால் அது கண்ணுக்கு தெரியாது, அதை அப்படி விட்டால்தான் அது விளைச்சலை கொண்டு வரும். You should give relinquishing control. Let go completely. ஆண்டவருக்கென்று கொடுத்து விட்டதுக்கு அப்புறம் நீங்கள் அதை குறித்து மறுபடியும் யோசித்துக் கொண்டே இருக்கக்கூடாது. ஆமென். ஒரு ஊழியர், எங்ககிட்ட ஊழியம் செய்த ஒரு ஊழியர், ஆண்டவருக்காக கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் ஃபண்டுக்காக ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவர் வேலையை விட்டு போகும் பொழுது அதை எனக்கு திருப்பி கொடு என்று கேட்கிறார். ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துகிற வேலையில எல்லாரும் சர்ச்சில் கொடுக்கும் பொழுது அவரும் போட்டார் காணிக்கை பெட்டியில. ஆனா இப்பொழுது போகும்பொழுது அதை கேட்கிறார். போகும்பொழுது கேட்டது மட்டுமல்ல, பல வருடங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார். லாயர் நோட்டீஸ் அனுப்பி கேட்டார், போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கேட்டார். அது விதைத்தல் அல்ல. அதனுடைய விளைச்சலை பார்க்க முடியாது. திருப்பி அந்த விதையை தான் கேட்கிறார். அதனுடைய விளைச்சலை ஆண்டவர் தருவேன்னு சொல்லுகிற தேவனை பார்க்காமல் அந்த விதைத்த இடத்துல போய் நோண்டி அந்த விதையை தேடுகிறதான ஒரு பரிதாபம். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியர் இன்னொரு ஊழியர் மிஷன் ஃபீல்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் லோனாக வாங்கினார், அல்லது ஒரு ப்ராஜெக்டுக்காக வாங்கினார். அதை செய்யலை. ஆனால் திடீரென்று வேலையை விட்டுட்டு போயிட்டாரு. அந்த ப்ராஜெக்ட் மணியை திருப்பி கேட்டா, அதாவது செய்யணும்னு கையில் கொடுத்த காசு இன்னும் செய்யலை. இல்லை, கொடுக்க முடியாது, நான் உன்னோடு கூட 5 வருஷம் தசம பாகம் கொடுத்தேன்ல, அதெல்லாம் நான் திருப்பி எடுத்துக்கிட்டேன். See, these are sometimes even some servants of God will understand. விதைத்தால் மண்ணுக்குள்ள போயிடும். You don't dig it if you want harvest out of it. Law number 8, quite similar to law number 7. ஏழாவது law இல்லை, அது சாகணும் என்று சொன்னோமே, அதே சிமிலர் ஒரு கான்செப்ட். The seed must be left alone for the harvest to occur. அதை மண்ணுக்குள்ள புதைக்கணும், அது மட்டும் இல்ல, ஆனால் அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். விதையானது விதைக்கப்பட்ட பின் தொந்தரவு செய்யக்கூடாது. கொடுக்கும் பொழுது உன் வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். மனுஷன் பார்க்கிற விதமாய் நீ செய்யாதே என்று மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார்.
இன்ஃபேக்ட் கொடுக்கும் பொழுது கூட ரிவார்டு கிடைக்கும் நினைச்சு கொடுக்கிறது கூட தப்பு இல்லைன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் அந்தரங்கத்திலே செய்கிறதை கொடுக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார், வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஸோ மோட்டிவேட் பண்றாரு, பலன் கிடைக்கும். ஸோ இன்ஃபேக்ட் டு சம் எக்ஸ்டென்ட் ஆண்டவர் கொடுப்பாருங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல விதைக்கிறது கூட தப்பில்லையோ என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஆனால் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறது தப்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக செய்யாதீங்க. நம்முடைய மோட்டிவேஷனை கரெக்டாக வைத்துக் கொள்ள வேண்டும். லா நம்பர் 9, 9வது விதி, அறுவடைக்கு நேரமாகும். The harvest always takes time. எந்த விதை என்று பொறுத்தது, எந்த விதமான கிரெயின் என்பதை பொறுத்தது, the kind of period that it takes. The harvest always takes time. There is an entire season of life between sowing and reaping. Paul says that we will reap if we do not faint. கலாத்தியர் 6:9. நன்மை செய்வதிலே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, ஏற்ற காலத்திலே நீங்கள் அறுப்பீர்கள் என்று சொல்லுகிறார். And let us not grow weary while doing good, for in due season we shall reap if we faint not. Galatians 6:9. எந்த கான்டெக்ஸ்ட்ல கலாத்தியர் 6:6 பாருங்க. கலாத்தியர் 6:6. Galatians chapter 6 and verse 6. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகள்னாலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். உங்களுக்கு டீச் பண்ணுகிற மூப்பர்களை ஆனர் பண்ணுங்க. Give them, they are worthy of double honor அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு, அந்த கிவிங் டு தோஸ் ஹூ சர்வ் யூ வித் த வேர்ட், அவர்களை ஆனர் பண்ணுங்க. அதுல சோர்ந்து போகாதீங்க. ஏற்ற வேளையிலே நீங்கள், there is a time, don't give up. 9ஆம் வசனம், நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம், விதைத்ததை அறுப்போம். 10வது law number 10. God gives seed to the sower. This is lovely. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற தேவன். 2 கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும். Trust God to bless your giving, your sowing, but even trust God to give you to be able to give. தாவீது உதாரத்துவமாய் கொடுத்தான் என்று பார்த்தோம். ஆனால் எல்லாம் ஆண்டவர்கிட்ட தான், நான் ஏமாத்திரம் என்று சொல்லுகிறான். அதே போல விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்க நாம் ஏதோ கொடுத்துட்டோங்கிற மாதிரியும் சொல்ல முடியாது. கொடுக்கிறதே ஆண்டவர் தான். ஆமென். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார். Hallelujah. Let me try and read one more scripture. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. ஏசாயா 55:10. Same thing is repeated in 2 Corinthians 9:10. Once we commit ourselves to being a sower, God ensures we have seed for sowing. உங்க ஹார்ட்ல I want to sowன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, விதைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா, விதைக்கிறதுக்கு ஆண்டவர் விதையை கொடுப்பார். அதனால தான் இந்த ஃபேத் ஆஃபரிங்கிறத சொல்றோம். ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நான் ஆண்டவரிடத்தில் பெற்று கொடுப்பேன் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பெற்று கொடுங்கள் என்று என்கரேஜ் பண்றோம். ஃபேத் ஆஃபரிங் என்று சொல்லுகிறோம். ஆமென். So God gives you the seed to sow, and you reap, and then you sow, and then you reap, and then you sow, and you keep the stewardship principle as you get blessed more and more and more and more. ஈசாக்கு பஞ்ச நிலத்திலே விதைத்தான், 100 மடங்கு அறுத்தான், வர வர விருத்தி அடைந்தான். ஏசாயா 26:12-13. கர்த்தர் உங்களையும் அப்படி விதைத்து, எந்த சீசனாக இருந்தாலும் ஆண்டவர் பஞ்சகாலத்துல கூட விதைத்து 100 மடங்கு அறுக்கிற ஈசாக்கின் ஸ்டோரியை பைபிள் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பாராக. விதைத்தல் என்ற காரியம் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் கிவிங். நல்ல நிலமாக இருக்கணும்,
அதுல சில விதிகள் இருக்கிறது. அதை பார்த்து விதைக்கணும். ஏழைகளுக்கு கொடுக்கிறது விதைக்கிறது அல்ல, அது கொடுக்கிறது. தசமபாகம் என்பது செலுத்துவது. தசமபாகம் என்பது செலுத்துவது. கொடுத்தல் என்பது கொடுப்பது. ஆனால் நல்ல நிலமாக இருப்பது விதைப்பது. ஆமேன். செலுத்துவோம், கொடுப்போம், விதைப்போம். கர்த்தர் நம்மை நடத்துகிறபடி பிரின்சிபல் ஆஃப் ஸ்டூவர்ட்ஷிப்பை நம்முடைய வாழ்க்கையில காத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. Trust you are blessed. We have one more session, which is the closing session. I'm going to talk about 3 kinds of faith and how you can grow in this. Trusting God, the Jehovah Jireh. Amen. ஜெபமனுமா. நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களோடு கூட தொடர்ந்து இடைப்படும் ஆண்டவரே. The final session, let it also, Lord, give us all that we need, which we have not gleaned as yet, to make it complete. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.